100 டிகிரி 100 டிகிரிக்கு வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. நடு வெயில்ல என்ன பண்றீங்க? நடு வெயில்ல நிறையா செய்யலாம். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்க. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இல்லை ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே நான் உட்காந்துருக்கேன். இந்த 100 டிகிரி வெயில் அடிக்கும் போது ரொம்ப பேர் என்ன யோசிப்பாங்க? ஏர் கண்டிஷனை போட்டு காடிக்குள்ளே உட்காந்துக்குவோம், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவோம். வாங்க, அதுதான் சொல்கிறேன் எல்லாருக்கும், வெளியே வாங்க. வெளியே வந்து இந்த வெயிலில் நில்லுங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வெயிலில் நடங்க. ரொம்ப ஓவராக நடக்க சொல்லல. சில பேருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க எனக்கு. வெயில் ரொம்ப ஓவராக காயாதீங்க, நல்லதில்லை. நான் என்ன சொல்லுவேன், வெயிலில் காயணும். அது சரிதான், வெயிலில் காயணும். ஆனால் அது காலையில் வெயிலில் 3 மணிக்கு மேலே காயக்கூடாது. வெயிலுக்கு யார் டைம் கொடுத்தது? சூரியனுக்கு யார் டைம் தருது? உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற சூரியனுக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒரு அலைகள். இந்த அலைகள் மூலயமா தான். ஏன் இவ்வளோ பேர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்த இடத்த சுற்றி ஒரு ஹவுசிங்கு தாமான். இந்த தாமானில் வந்துட்டு ஒரு சாதாரணமாக சொல்கிறேன்ல, ஒரு 3000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. 3000 பேரில் இங்கே 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க கடலில். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு, ஆதித்யா சேனல் பார்த்துக்கிட்டு, ஆதித்யா சேனல் நல்லா சிரிக்கலாங்க. அப்புறம் சினிமா பார்த்துக்கிட்டு, அப்புறம் ரொம்ப பேர் ஃபோனில் இருக்கிறவங்க டிக்டாக் பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். உங்களை நான் ஜட்ஜ் பண்ணல, அதெல்லாம் அவங்க இஷ்டம். நான் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு தோணுச்சு, ஒரு விஷயம் தோணுச்சு, அதை சொல்ல தான் வந்திருக்கேன். அதை விட்டு வேற என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன இது சின்ன பிரச்சனை இருக்கு? சில்லித்தனமாக சல்லி வெள்ளம் பார்த்துக்கிட்டு. சில்லித்தனமா இல்லை, வெறித்தனமா ஒரு விஷயம் சொல்ல இறங்கியிருக்கேன். ஓகே, அதாவது அலைகள். அதான் சொன்னேன், இப்போ 3000 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சாதாரணமாக ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. சரியா? அந்த 2 பேரும் விடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அலைகள், இந்த வைப்ரேஷன், அலைகள், வைப்ரேஷன், எஸ், தமிழில் அலைகள் தானே, வைப்ரேஷன். இது மூலயமா தான் இந்த 3000 பேரையும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. 3 லட்சம் கற்பனை பண்ணிப்பாருங்க. 3 கோடி பேரை எப்படி சர்வசாதாரணமாக கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கலாம் அப்படின்னா வைப்ரேஷன். ஓகே, இப்போ வந்து எல்லாம் தைப்பூச கொண்டாட்டத்தில் இருக்காங்க. வைப்ரேஷன்லேயும் தைப்பூசத்துக்கு போயிட்டீங்க. வரேன், விஷயத்துக்கு வரேன். அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தப்படுத்துவோம்ல. ஓகே, பாருங்கள் எப்படி சம்மந்தப்படுத்துகிறேன்னு. அலைகள், வைப்ரேஷன் மூலியமாக சம்மந்தப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு பெருநாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹரிதாயா வருது, ஹரிதாயா கொண்டாடுறீங்க. நான் தீபாவளி கொண்டாடுவேன், நான் எல்லாம் கொண்டாடுவேன். ஹரிதாயா கொண்டாடுவேன், தீபாவளி கொண்டாடுவேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், சைனீஸ் நியூ கொண்டாடுவேன். ஓகே, ஏன்னா நம்ம பிறந்த மண் அப்படி. ஓகே, பிறந்த மண் அப்படி, கொடுத்து வச்ச மண். அந்த பெருநாளுக்கு சரி, இப்போ ஒரு ஹரிதாயா கொண்டாடுறாங்களோ, தீபாவளி கொண்டாடுறாங்களோ, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களோ, சைனீஸ் நியூ கொண்டாடுறாங்களோ, இப்போ அந்த பெருநாள் கிட்ட வர வர பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்குது. ஒரு மாதம் பெருநாள் கிட்ட வர 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 ஒரு 2 வாரம் 15 நாள் இருக்கும். ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடும்.
ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வந்துடும். தீபாவளி வரவோ, ராயா வரவோ, கிறிஸ்மஸ் வரவோ, சைனீஸ் வரவோ, அந்த வைப்ரேஷன் ஒரு மாதத்துக்கு முன்னே வந்துடும். கிட்ட நெருங்க நெருங்க, அந்த பெருநாள் கிட்ட நெருங்க நெருங்க வைப்ரேஷனோட அந்த அலைகளோட சக்தி அதிகமாகும். நம்மளால உணர முடியும். ஒரு ஆளுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் தான். 3 கோடி பேரை வீட்டில் வச்சுருக்காங்களே. சரி, ஒரு 30 கோடி வச்சுக்கோங்க. 30 கோடி பேரை வீட்டுக்குள்ளே உட்கார சொல்கிறாங்களே. அந்த வைப்ரேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நம்ம உணர முடியும். கிட்ட வர வர அப்படி இந்த அலைகள் என்ன தைப்பூசம் 50 வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு நான் கூட யோசித்தேன். கிட்ட வர வர அந்த வைப்ரேஷன் வருது. அதனால தான் அந்த தகவலை சொல்லணுன்னு இந்த 100 டிகிரி வெயில்னு கூட பார்க்காம உங்களுக்காக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன். சும்மா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வந்திருக்கேன். சிங்கம் மாதிரி வந்திருக்கேன். சிங்கம் நான் அந்த சிங்கம் இல்லை, வேறு சிங்கம். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வந்திருக்கேன். ஓகே, வைப்ரேஷன் அது மூலியமாக தான் எல்லாமே. இதை தெரிஞ்சவங்க வந்து இலிட்னு சொல்லுவாங்க. அதாவது இலிட்னு ஒரு கும்பல், ஆள்றவர்கள். அது மந்திரியா, தலைவனா, இல்லை உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும் வச்சுருக்காங்களா, அவங்களாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கும்பல் இருக்கு, அந்த கும்பலுக்கு ஒரு விஷயம் தெரியும். நமக்கு இது தெரியும், ஆனால் நம்ம மறந்துட்டோம். நம்ம தாத்தா பாட்டிகளுக்குலாம் அது தெரியும். இந்த அலைகள் மூலயமா எப்படி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறது. ஓகே, அதான் அந்த பெரிய ஒரு அறிஞர், சயின்டிஸ்ட், த கிரேட் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா சொன்ன மாதிரி, இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதிர்வு, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, அலைகள், எனர்ஜி, சக்தி, மூணையும் நினச்சிங்கன்னா அந்த மூணும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. வெளியே இல்லை, வெளியே தேடாதீங்க. நான் இது எல்லாத்தையும் வெளியே தேடிக்கிட்டு சின்ன பிள்ளைதனமாக இருக்கு. சரியா? இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்முடைய இந்த அலைகள் வைப்ரேஷன் மூலயமா. நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டத்தில் உட்காந்து விஷயம் தெரியாது. இந்த மாதிரி தனியாக வந்து அழகான ஒரு இடத்துல தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டு அப்புறம் போய் கூட்டத்தில் சேர்ந்துக்குங்க. முதல்ல தனியாக இருங்க, அப்புறம் கூட்டத்தில் சேர்ந்துக்குங்க. இந்த அலைகள் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பெருநாள் வர வர, தீபாவளி கிட்ட வர கிட்டக்க வர வர, அந்த ஹரிதாயா கிட்டக்க வர, அந்த கிறிஸ்மஸ் கிட்ட வர வர ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். ஆரம்பத்தில் போகிறீங்கப்பா, நான் வருஷம் கொண்டாடுறோம், என்ன பெருசா பார்த்துக்கலாம். ஒரு வாரம்னு அப்படி அந்த வைப்ரேஷன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆளோட வைப்ரேஷன் எவ்வளோனா 30 கோடி இதோட வைப்ரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் மூலிமா தான் இந்த கெட்ட சக்திகள், இலிட் குரூப்ஸ், அவனும் மனுஷனுக்கு தான், அவனுக்கு கடவுள் கிடையாது. கடவுள் வந்து மனுஷனை வீட்டுக்குள்ளே லாக்டவுன்லாம் வைக்கிறது இல்லை, மனுஷனுக்கு தான். இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுப்பாங்க, பயப்படணும். அப்போ என்ன செய்யணும்? உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? செய்தி மூலியமாக, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக, அப்புறம் ரேடியோ மூலியமாக, பேப்பர் மூலியமாக. ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த எலிட் குரூப்ஸ்க்கு ஏஜென்ட் இருப்பாங்க. ஏன் நம்ம பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு கூட இருக்கலாம். அவங்களாம் வந்து வேறு ஏற்றி விடுவாங்க மண்டையில். இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு நல்லா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு நம்ம மண்டையில் வந்து ஏற்றுவாங்க. ஓ, அப்படிலாம் இருக்காதீங்க, வெளியெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஏஜென்ட்ஸ் ஃப்ரீயாக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, சம்பளமே இல்லாமல். அப்ரெண்டிஸ் வாங்கடா, அப்ரெண்டிஸ்னுக்கடா சேர்ந்துக்குவாங்க. ஸோ நம்ம தான் வந்து அந்த எனர்ஜியை நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னா எப்படி? அந்த அவனுக்கு கொடுத்த அந்த கெட்ட வைப்ரேஷனை நம்ம பயப்படணும். அந்த 30 கோடி பேரும் பயப்படணும். இவங்க வைப்ரேஷனை கொடுப்பாங்க, அந்த வைப்ரேஷன் நம்ம மாற்றிக்கணும். தைரியமான வைப்ரேஷனுக்கு வரணும். வெளியே வாங்க, அட்லீஸ்ட் வெளியே போனால் ஓகே,
ஓகே, அது முடிஞ்சு போன கதை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அது முடிஞ்சு போச்சு. இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாம் சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வைப்ரேஷன் மூலியமாக தான். ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் அதுக்காக கிடையாது. மிருகங்களுக்கும் வைப்ரேஷன் இருக்குது, ஃப்ரீக்குவென்சி இருக்குது, எனர்ஜி. அது வேறு மாதிரி பயன்படுத்தும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் இருக்காது. அது கேட்டை விட்டு பாஞ்சு வெளியே ஓடிடும். அதுதான் நாய்ங்கெல்லாம் கட்டி வைக்கிறாங்களோ. ஒரு சில நாடுகளில் நாய்களை கட்டி வைக்கணும் சட்டம் வளர்ந்துட்டாங்க. நாய்ங்கள்லாம் கட்டக்கூடாது, நாய்ங்கள்லாம் ஃப்ரீயாக சுற்றணும். ஓகே, இப்போ இந்த அரசாங்கம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம மலேசியா அரசாங்கம், நம்ம பிறந்த இந்த மண்ணோட அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாதான், கண்ட இடத்துல எச்சு துப்பக்கூடாதான், கண்ட இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதான் வளர்ந்துருக்காங்க. நல்ல விஷயந்தான், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது வளர்ந்துச்சுன்னா. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிரட்டல் இருக்கும் அவங்ககிட்ட. மிரட்டி அபராதம் விதிக்கப்படும், சட்டங்கள் கடுமையாக இருக்குது அப்படின்னு மிரட்டுவாங்க. மிரட்டுறதுக்கு அவங்க பாய்க்கிற கருவி என்னன்னா, இந்த இது மீடியா, டீச்சராக இருக்கலாம், மின்னல் எஃப்எம்மாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அது மூலிமா மிரட்டுறாங்க. மிரட்டி தான் அந்த காரியத்தை சாதிக்கணும். எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே போனீங்கன்னா, ஒரு காலத்தில் ஸ்கூலாக இருந்தா ஸ்கூலாக படிக்கும் போதெல்லாம் அப்படி தான். ஏதோ சாக்லேட் சாப்பிட்டா தூக்கி கீழே போட்டுருவேன். ஏதாவது பொருள் பிளாஸ்டிக் கீழே போட்டுருவேன். தெரியாது. 30 வயசு வந்த உடனே யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்படி குப்பையில் தூக்கி கன்னடத்தில் போடுறோங்க. நம்ம பிறந்த அந்த பூமி, நம்ம பிறந்த மண், பூமியை விடுங்க, நம்ம பிறந்த அந்த மண்ணுக்கு நம்ம செய்கிற துரோகம். சுத்தமான காற்று இல்லை, கம்ப்ளைண்ட். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், காலையிலேருந்து ராத்திரியும் கம்ப்ளைண்ட். சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான சுற்றுச்சூழல் இல்லை, எங்கே பார்த்தாலும் குப்பை, அழுக்கு, நோய் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஏன்? நம்ம போட்ட குப்பை தான், நம்ம போட்ட குப்பை. ஓகே, அரசாங்கம் அங்கங்கே குப்பை தொட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் யாரும் குப்பை போடுறதில்ல. குப்பை தொட்டி வச்சாலும் குப்பைக்கு அந்த தொட்டி கீழே தான் போடுறாங்க, தொட்டி உள்ளே போட மாட்டுறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க குப்பை தொட்டி பூட்டி வச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது நமக்கு சொந்தமானதுங்க, யாரும் குப்பை போடக்கூடாது. மனசை கொஞ்சம் திறந்து வைங்க. ஏன் மூடி வைக்கிறீங்க எல்லாத்தையும்? ஏன் குப்பை தொட்டியை போய் போட்டுறீங்க? இதெல்லாம் சொத்தா? தங்கமா, நகையா, பணம்? ஏன் பூட்டி வைக்கிறீங்க? ஓகே, அதை பூட்டி வைக்காதீங்க. எல்லாரும் குப்பை போட்டுவாங்க. குப்பை ஆலம் ஃப்ளோரா குப்பை ஒதுக்காரங்க எடுத்து போயிடுவாங்க, இடம் சுத்தமாயிடும். அப்படி யோசிங்க. ஓகே, மாற்றி யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. சரியா? பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. இந்த வைப்ரேஷன் மூலியமாக தான், மறுபடியும் வரும் விஷயத்துக்கு, வைப்ரேஷன் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களை பயமுடுத்தணும். உங்கள் 30 கோடி பேர் அமைச்சு ஒரு சுமார் அப்பா சொல்கிறேன், 30 கோடி பேர் அமைச்சு ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா நிச்சயம் அந்த 30 கோடி பேர் இருப்பாங்களா? தெரியலையே. தமிழர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள், மலாய்க்காரர்கள், பஞ்சாபி நண்பர்கள், அப்புறம் முஸ்லீம் நண்பர்கள், அப்புறம் மற்ற சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ்கள் எல்லாம் ஒரு 30 கோடி பேர் இருப்பாங்க. இருந்தால் நல்லா இருக்குமே. ஓகே, இப்படிதான் அந்த 30 கோடி பேரும் இந்த வைப்ரேஷன், இந்த எலிட் குரூப், இந்த கெட்ட நோக்கத்தோடு செயல்படுறவங்க, இதெல்லாம் இவங்கெல்லாம் மந்திரியோ, அரசியல்வாதிகளோ, டீச்சருங்களோ, டாக்டருங்களோ, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களோ, இல்லை ஆர்மியோ, அவங்களாம் கிடையாது. அவங்களே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குரூப். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும் அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, எல்லா பணத்தையும் அவங்க வச்சுட்ருப்பாங்க. அவங்க சொன்னது தான் சட்டம் நாட்டில், அவங்க வச்சது தான் திட்டம். மந்திரி அவங்க பேச்சு தான் கேட்கணும், அரசியல்வாதியும் அவங்க பேச்சு தான் கேட்கணும், பிரதான மந்திரி அவங்க பேச்சு தான் கேட்கணும்னா பார்த்துங்களேன். சரி, நல்ல திட்டம் தான், போடக்கூடாது, எச்சிட்டு போகக்கூடாது, செய்ய பிடிக்கக்கூடாது, பெருசாக செயல்பாடில் இருந்தால் நல்லா இருக்குமே. கொஞ்ச நாள் ஆட்டம் ஆடிட்டு அப்புறம் அன்வார் ஆட்சிக்கு அப்புறம் அது இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஓகே, எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் திக்கோட்டில் இருங்க. இந்த கவர்மெண்ட்டு, அரசாங்கம், அரசியல்வாதிங்க, நமக்கு புத்திமதி சொல்கிறவங்க, நம்ம எம்பிஎஸ்ஸு, நம்ம
நம்மளைய சாமான் பண்ணணும், நம்மளுக்கு பயத்தை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்கள் சொந்த வைப்ரேஷனுக்கு வாங்கன்னு தான் சொல்ல வரேன். அதுதான் என்னோட தன்மை. சொந்த வைப்ரேஷன். சொந்தமாக யோசிங்க. அவனுங்க சொல்லி தான் நம்ம குப்பை தொட்டியில் போடணும்னு அவசியம் இல்லை. அவனுங்க சொல்லி தான் நம்ம எச்சி துப்பாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுங்க சொல்லி தான் நம்ம சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் அழுக்காக்கணும், தூய்மை கேடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு சொந்தமாக புத்தி இருக்குது. ஓகே, நமக்குன்னு சொந்தமாக புத்தி இருக்குது. கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்தமாக மூளை கொடுத்துருக்காரு. நம்ம மூளையில் நம்ம யோசிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் சொந்தமாக யோசிக்கிறோம், இதை யோசிக்க முடியாது. ஓகே, இந்த வைப்ரேஷன் மூலியமாக எந்த விஷயமா இருக்கட்டும், ஸ்கூலில் பிள்ளைங்களை மிரட்டி ஒரு நான் படித்த காலத்தில் நடந்துச்சு, சும்மா சொல்ல. அந்த வாத்தியாருங்களை குற்றம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பிள்ளைங்க தான் கஷ்டமாக இருக்கு, கேட்க மாட்டுங்க. பிள்ளைங்க மிரட்டுவாங்க, இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிரும், சொன்ன பேச்சு கேட்கணும், மிரட்டி. ஸோ அங்கே இருக்கிற அந்த 50 பிள்ளைங்க, சரி 100 பிள்ளைங்க வச்சுக்கோங்க, காசு 100 பிள்ளைங்க இருக்காது, சும்மா ரஃபாக சொல்கிறேன், 100 பிள்ளைங்க, 100 பிள்ளைங்களும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வருதுன்னா ஏதாவது ஒரு மிரட்டல் கொடுப்பாங்க. இப்படி தான் ஸ்கூல்லேயும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம வேலைக்கு போகும்போது வேலை செய்கிற இடத்துல லேட்டாக அவங்க சம்பளத்தை விட்டிருந்தோம். ஓகே, யூனிஃபார்ம் போடலன்னா டெண்டு, ஓவர் டைம் செய்யலைன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸு இது பண்ணிடுவோம், பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க வைப்ரேஷன் மூலயமா. அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் ஏன் வெளியே கொண்டு வந்தீங்க? அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே இருந்து தைரியம், ஓகே, நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், என்னால் சொந்தமாக யோசிக்க முடியும், அனுபவம், இது மூலயமா அந்த வைப்ரேஷனை வெளியே கொண்டு வரும்போது நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல சாதனைகள்லாம் நீங்கள் படைக்கலாம். ஓகே, வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, அந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் வரணும். அந்த வைப்ரேஷனுக்கு வரமே ஒரு 10,000 வழி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் நிறையா சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 10,000 வழி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய சவால்கள். ஒரு காடி வாங்குறீங்க, அந்த காடியை ரொம்ப நாள் பாய்க்கணும். இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு பிளான் போடுறீங்க. அந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் விஷயமே வைப்ரேஷன் தான். அதோட கீ, அதோட சாவி, விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். முதலடி எடுத்து உங்கள் கால் நடக்கணும், வைக்கணும். வைப்ரேஷன் மூலியமாக தான். ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை காதல் பண்ணுறீங்க, காதலும் வைப்ரேஷன் தான். யாரும் சொன்னால் ஒருத்தனை காதல் பண்ணும்போது அவர் க்யூட்டாக இருக்கார், அதான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யார் சொல்லுங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வைப்ரேஷன். இந்த மனசு வைப்ரேட் பண்ணணும். ஓகே, அழகை பார்த்து யாரும் லவ் பண்ணலாம், கலரை பார்த்து யாரும் லவ் பண்ணலாம், பணத்தை பார்த்து யாரும் லவ் பண்ணலாம். அவங்க பாய்க்கிற அந்த அவுடி காடி, அந்த பிஎம்டபிள்யூ காடி, அந்த மைவி காடி, போஷே காடி, அப்புறம் அந்த அருள்ஸ் காடி, ஓகே, டட்சன் எக்கோட், அந்த காடிங்க, அவர் செய்கிற வேலை, அவருக்கு 10,000 வழி சம்பளம் மாதம், ஆஹா இவரை கட்டிக்கிட்டு நல்லா வரலாமே, நம்ம குடும்பத்தை நல்லா வரலாமே. அந்த பொண்ணு எங்கள் பேங்கில் வேலை செய்யுது, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா வந்து டத்தோ, இந்த பொண்ணை கட்டிக்கிட்ட நல்ல பதவி கிடைக்குமே நமக்கு. இந்த பொண்ணு வந்து 5 வீடு வச்சுருக்கு அப்படிலாம் யோசிப்பாங்க பேர். ஸோ அதுவும் வைப்ரேஷன் தான், கெட்ட வைப்ரேஷன். சரி, நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பழைய காலம் வருங்காலத்தில் வாழும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் ரொம்ப டைவர்ஸ் உண்டாகுது. யாரும் அந்த வைப்ரேஷன், அந்த மனசளவு இல்லை, அந்த அந்த மனசளவு இல்லை, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த உறவு மனசளவில் இல்லை. எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக், பொருளாதாரப்படி. க்யூட்டாக இருக்காங்களாம், தேவதை மாதிரி இருக்காங்களாம், அதுபடி. ஸோ மாற்றிக்கிங்க, வைப்ரேஷனை மாற்றுங்க. கெட்ட வைப்ரேஷன் இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஸோ
இந்த வைப்ரேஷனை மாற்றிக்குங்க. அப்போ தான் வாழ்க்கையும் மாறும். எல்லாமே வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, அதிர்வு அலைகள், அப்புறம் வைப்ரேஷன் அதிர்வு, ஃப்ரீக்வன்சி அலைகள், எனர்ஜி சக்தி, இது 3 ஒன்றா சேர்ந்து வரணும். எப்படி வரும்? ஒன்றா சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி வரும்? நீங்கள் தியானம் மூலியமா செய்யலாம். நல்ல 100 டிகிரி வெயில் கொளுத்தோம்ல, வெளியே வந்து நடங்க, வெயிலில் நடங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. ஜாகிங் பண்ணுங்க. நான் வெயிலில் ஜாகிங் பண்ணுவேன். ஜாகிங் பண்ணுங்க. ஜிம்முக்கு போங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களோட வைப்ரேஷன் இன்னும் பவர்ஃபுல் ஆகும். இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வு அலைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்புறம் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க. கெட்ட கெட்ட செய்தியெல்லாம் தூக்கி போடுங்க. காலையில் ஃபோன் எடுத்தோன்னா ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட செய்தி தான் வரும். பார்க்காதீங்க. ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சிங்களா, அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணி பாருங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கெங்கே ஜாகிங் பண்ணணுமோ, எங்கெங்கே ஜிம்முக்கு போகணுமோ, உங்கள் வேலை காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு 1 2 பாத்ரூம் போகணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேப்டாப் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிவி பார்க்கலாம் பாருங்கள். அது உங்கள் இஷ்டம். நான் உங்களை ஜட்ஜ் பண்ண கிடையாது. ஓகே. அதனால தான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் எந்த பெருநாளாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக வீடு வாங்குறீங்களா, எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் வைப்ரேஷன் மூலியமாக தான் எல்லாமே வேலை செய்யும். கிட்ட நெருங்க 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 அந்த ஆரியதாயாவோ, அந்த கிறிஸ்மஸோ, அந்த சைனீஸ் நியூ இயர் கிட்ட நெருங்க நெருங்க ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்கள். 30 கோடி பேரும் அந்த வைப்ரேஷன் நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் 30 கோடி பேர். நல்லா கேளுங்க இந்த விஷயத்தை. வாயிலேருந்து வெளியாக அந்த வார்த்தை நல்லா கேளுங்க. 30 கோடி பேரும் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனோட இறங்கும்போது பெரிய பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் செய்யலாம். பூமியை நம்மளால் மாற்ற முடியும். உங்கள் பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்தில், நீ என்ன உலகத்தை மாற்ற போறியா, உலகத்தை காப்பாற்ற போறியான்னு. எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்காங்க. ஏன் முடியாது? முடியும். உலகத்தை காப்பாற்றலாம். வைப்ரேஷன் மூலியமாக காப்பாற்றலாம். வைப்ரேஷன் மூலியமாக காப்பாற்றலாம். ஃப்ரீக்வன்சி மூலியமாக காப்பாற்றலாம். எனர்ஜி மூலியமாக காப்பாற்றலாம். இப்படி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பயப்படுங்க. நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்க மனுஷனுங்க அது யாராக வேணா இருக்கட்டும். சீனராக இருக்கட்டும், நாய்க்கராக இருக்கட்டும், வங்காளியாக இருக்கட்டும், தமிழங்களாக இருக்கட்டும், ஏன் ஜெர்மன்காரனாக கூட இருக்கட்டும், ஏன் அராப்காரனாக கூட இருக்கட்டும், பக்கத்தில் கூட நீங்கள் அன்பாக பழகக்கூடாது. அவங்கள பார்த்து பயப்படணும். சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள். இப்போ சோஷியலாக இருக்காமல் டிஸ்டன்ஸ் பண்ணணும். டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்க ஒரு ஏற்று உருப்படியாக சொல்ல தெரியல. அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வைப்ரேஷனை நல்லா கேளுங்க. இந்த வைப்ரேஷனை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குங்க. வைப்ரேஷனை மாற்றுங்க. நல்ல வைப்ரேஷனுக்கு வாங்க. நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள். நல்ல நல்ல என்ன கேட்குறோம், நல்ல நல்ல விஷயத்தை காதில் கேட்கணும். சந்தோஷமான செய்தியில் கேட்கறதுக்குங்க தேடி எடுங்க. கெட்ட கெட்ட விஷயத்தை தேடி எடுக்கிறோம் ஃபோனில். ஓகே. நல்ல படமாக பாருங்கள். படம் பாருங்கள், டிவி பாருங்கள், பிரச்சனை இல்லை. நல்ல நகைச்சுவையான படம் பாருங்கள். நிறைய சிரிங்க. ஓகே. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. மனுஷனுங்கிட்ட அன்பாக பழகுங்க. உங்கள்கிட்ட யார் அன்பாக பழகுங்க, அவங்ககிட்ட அன்பாக பழகுங்க. ஸோ வைப்ரேஷன் மூலியமாக தான் அதை செய்ய முடியும். நான் சொல்ல வரேன், ஏதோ ஒரு பண்டிகையோ, ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயங்களோ கிட்ட நெருங்க நம்ம மனசில் ஒரு அப்படியே ஒரு வெளிச்சம் வரும். அப்படியே 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 கலர் கலராக பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தெரியும். கலர் கலராக அப்படியே கற்பனைகள்லாம் வரும். மூளையில் கலர் கலர் கற்பனைகள்லாம் வரும். மூளையில் தான் கற்பனை பண்ண முடியும். மனசில் கற்பனை பண்ணலாமோ? எல்லாமே மனசு தானே. முன்னோர்கள்லாம் மனசு படி தான் எல்லாமே செஞ்சாங்களாம். அதனால தான் அவங்க ரொம்ப நாள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகே. மனசுலேருந்து தான் முன்னோர்கள்லாம் யோசிப்பாங்க. இங்கேருந்து மூளையிலேருந்து ரொம்ப பேர் குறவாக தான் யோசிக்கிறாங்க. மனசுலேருந்து யோசிச்சா நல்ல நல்ல விஷயங்கள் செய்யலாம். மூளையிலேருந்து யோசிச்சிங்கன்னா 85% மட்டமான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ மூளையை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மனசை சொல்கிறது கேளுங்க. ஸோ எல்லாமே வைப்ரேஷன் தான். எல்லாமே வைப்ரேஷன் தான். எல்லாமே வைப்ரேஷன். வைப்ரேஷன் மூலியமாக
சந்தோஷமாக வாழ போகிறீங்களா? வைப்ரேஷன். ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்களா? வைப்ரேஷன். ஆரோக்கியமாக சாப்பிட போகிறீங்களா? வைப்ரேஷன். ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா? வைப்ரேஷனோட போங்க. நல்ல வைப்ரேஷனோட போங்க. ட்ராவல் பண்ணுறீங்களா? நல்ல வைப்ரேஷனோட போங்க. கல்யாணம் பண்ணுறீங்களா? நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு பொண்ணை பாருங்கள். பெண்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா? நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு ஆணை பாருங்க. நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு உறவு நட்பு வச்சுக்கோங்க. நல்ல வைப்ரேஷன் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஓகே, வைப்ரேஷன் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். சரியா? எப்படி இருந்துச்சு தகவல்? நல்லா இருந்துச்சா? ஓகே, தகவல் நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஃப்ரீயாக இருங்க. பார்த்தீங்களா? ஃப்ரீடம் ஃபார் எவர். ஃப்ரீயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. தைப்பூசத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தைப்பூச வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். அடுத்து சைனீஸ் நியூ இயர் வருது. சீனருக்கு எல்லாருக்கும், உலகத்தில் வர எல்லாருக்கும் ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். மலேசியா மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் வர எல்லாருக்கும் ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி ஃப்ரீ. சுதந்திரமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. அடுத்த வேலை சந்திப்புமா. ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். சுதந்திரமாக இருங்க.